வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சிங்கிள் க்ரோஷட் தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் க்ரோஷோட இமேஜ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச்சும் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்களாலும் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம போகிற எல்லா ஸ்டிச்சஸுமே கவுண்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நிறைய ஸ்டிச்சஸ் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நோட் அண்ட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம த்ரெட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதான் எட்ஜ் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்களா, அது எடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போட போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிங்கிள் க்ரோஷெட்க்கு இம்பார்ட்டன்டே ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். மெட்டீரியல் நாலேஜ் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க பார்த்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா சிஹெச்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்ம்ஸு நம்ம சிம்பிள்ஸு எப்படி பேட்டர்னை ரீட் பண்ண எல்லாமே நான் வீடியோட எண்டில் நோட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ண இமேஜும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து நான் 20 போட்டுக்கிறேன். நீங்கள் 30 கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நான் 20 போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லூப்பில் வந்து நீடில் இருக்குது. ஸோ இந்த நீடில் வந்து 20 போட்டோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடணும். சிங்கிள் க்ரோஷெட்டில் மெயின் பாயிண்ட் இது தான். ஸோ பொறுமையாக ஸ்லோ பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த செயினில் தான் வந்து எனக்கு ஹூக் இருக்குது. ஸோ 20ல் லாஸ்ட் இருக்க ஸ்டிச்சும் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க ஸ்டிச்சஸில் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, ஸோ நான் இமேஜ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை அப்படின்னாலும் வீடியோ ஸ்லோ பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியும் அட்மின் கிட்டே கேட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஒரு யான் ஓவர் பண்ணுங்கள். ஸோ யான் ஓவர்ன்றது வந்து நான் இப்போ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் யான் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பேசுகிற வேர்ட்ஸ் கூட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது க்ரோஷெட்டில். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து 2 லூப் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அகைன் ஒரு யான் ஓவர் பண்ணும்போது சிங்கிள் க்ரோஷெட் ரெடி ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் சிங்கிள் க்ரோஷெட். நான் சொல்கிற வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியலனாலும் வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப ஸ்லோ பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்துலேயே தான் போட போகிறேன். ஃபஸ்ட் டைம் திருப்பும் போது மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டு அகைன் வந்து நான் ஒரு செயின் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ண உடனே யான் ஓவர் பண்ணுறேன். ஸோ பண்ணி உள்ளே இழுக்கும் போது எனக்கு 2 லூப் கிடைக்குது. அந்த 2 லூப்புக்குள்ளே நான் அகைன் ஒரு யான் ஓவர் பண்ணுறேன். தட்ஸ் ஆல், சிம்பிள் தான். பொறுமையாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் அந்த வீடியோ நடுவில் டிப்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு போடும் போது தான் எக்ஸ்ட்ரா செயின் ஸ்டிச்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் போட பக்கத்தில் இருக்க செயின்லேயே நம்ம இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணும்போது நமக்கு 2 லூப் ஃபைன் ஆகிடும். ஸோ அந்த 2 லூப்புக்குள்ளுமே நம்ம ஒரு வந்து யான் ஓவர் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் க்ரோஷெட் ரெடி ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பொறுமையாக பாருங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இவ்வளோதாங்க சிங்கிள் க்ரோஷெட். ஸோ நம்ம சிங்கிள் க்ரோஷெட் போடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செயின்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். ஏன்னா செயின்ஸ் கவுண்ட் பண்ணி சைடில் ஒரு நோட் அண்ட் பென் வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நோட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா, நம்ம எவ்வளோ ஸ்டிச்சஸ் போகிறோன்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று விட்டாலும் இல்லை எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டாலும் நமக்கு அப்போ தான் தெரியும். ஓகேங்களா, இதுதான் சிங்கிள் க்ரோஷெட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்படி இல்லைனா யூஸ்ஃபுல்லாக இருக்க பர்சனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் க்ரோஷெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு இப்போ சிங்கிள் க்ரோஷெட் ஃபில் பண்ணிட்டோமா, நமக்கு செயின் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா மேலே இருக்கும் செயின். ஓகேங்களா, நான் ஒன் சைட் போயிட்டு அகைன் ரிட்டன் வந்துட்டேன். மேலே அகைன் நான் ரிட்டன் போகணும் அப்படின்னா உங்களுக்கு நான் பேசுறது புரியும்னு நினைக்கிறேன். அகைன் மேலே போகிறதுக்கு தான் நான் இப்போ எப்படி திருப்பணுன்றது சொல்லி கொடுக்குறேன். ஸோ அகைன் இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்கிட்ட கேட்டாலும் நான் அகைன் வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுவேன். இல்லைனா உங்களுக்கு நான் தனியாக குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புவேன். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த செயினில் வந்து ஹூக் இருக்கும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா த்ரெட்டே வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டோட கனெக்டாக இருக்க அந்த த்ரெட்டு வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஹூக்குக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சின்ன விஷயம் தான், பட் நோட் பண்ணிக்கோங்க.
சேம் மெத்தட் தான். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம், அந்த செயினில் ஹூக் இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பக்கத்தில் இருக்க செயினும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இருக்கிற செயின் வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். உள்ளே இன்செர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 லூப் கனெக்ட் ஆகிடும். 2 லூப்பை நம்ம ஃபஸ்ட்டு அகைன் யான் ஓவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் க்ரோஷெட் வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? சேம் மெத்தட் தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போடுறோம். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இப்போ 20 இல்லை 30 செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச்சஸ் போட்டு அதில் வந்து ஹூக் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஹூக் வச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க செயின் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கப்புறம் ஒரு செயின் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க செயினில் தான் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணி 2 லூப் ஃபைன் பண்ணி அதில் ஒரு யான் ஓவர் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் க்ரோஷெட். ஸோ இப்போ நீங்கள் இமேஜ் பார்க்கும்போது தெரியும், கீழே இருக்கிற மாதிரியே மேலே வந்து சிங்கிள் க்ரோஷெட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் க்ரோஷோட இது வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இதோட ப்ராக்டிஸ் இமேஜ் வந்து நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக வராது. ஸோ மாற்றி மாற்றி ஸ்டைன் ஸ்டிச் போட்டால் கூட நீங்கள் பொறுமையாக பண்ண அது வந்துடும். ஓகேங்களா? டவுட் இருந்தால் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி நாட் போடலான்றது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து க்ரோஷெட் தெரியும் அப்படின்னாலும் பேட்டர்ன் ரீட் பண்ண முடியலனாலும் நீங்கள் பேட்டர்னை கேட்டும் வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? சிங்கிள் க்ரோஷெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் நோட்ஸ் அனுப்புங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சார்ட் பார்க்கலாம். செயின் ஸ்டிச்சோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, அட் த சேம் டைம் சிம்பிளும் பார்த்துக்கோங்க. நம்ம பார்த்து இப்போ சிங்கிள் க்ரோஷெட் வந்து ப்ளஸ் ஆர் இன்ட்டு மாதிரி இருக்கும், அதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா SC. இந்த இமேஜ் தான் நான் இப்போ போட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.